ஜல்லிக்கட்டுக்காக போராடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் வந்து சங்கன். இப்போ இந்த டைம்ல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் A1 மில்க்னா என்ன, A2 மில்க்னா என்ன. A1 மில்க்னா ஹைபிரிட் மாடுல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பால் வந்து A1 மில்க். A2 மில்க்னா நம்ம ஊர் நாட்டு மாடுல இருந்து வரக்கூடிய பால் வந்து A2 மில்க். சரி, A2 மில்க்ல வந்து எந்த சைட் எஃபெக்டும் இல்லை, A1 மில்க்ல வந்து சைட் எஃபெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இதுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது ஜல்லிக்கட்டு வந்து ப்ரீடிங் சயின்ஸ்னு சொல்றோம். ஜல்லிக்கட்டு மூலியமா எந்த காளை வந்து ரொம்ப டாமினண்டா இருக்கோ அந்த காளையை வந்து மேட்டிங் ப்ராசஸ் பண்ணும்பொழுது நம்மளோட நாட்டு மாடுகளின் எண்ணிக்கை வந்து அதிகமாகுது. இந்த A2 மில்க்னு சொல்றது வந்து நம்ம ஊர் நாட்டு மாடுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு. சரிங்களா? அப்ப நம்மளோட நாட்டு மாடுகள் எண்ணிக்கை அதிகமானா நம்மளுக்கு வந்து A2 மில்க் சப்ளையும் வந்து அதிகமாகும். இப்ப இந்த ஜல்லிக்கட்டை வந்து பெர்மனண்டா பேன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஊர்ல நாட்டு மாடுகளின் எண்ணிக்கையும் கம்மி ஆயிடும், A2 மில்க்கும் வந்து கம்மி ஆயிடும். சரிங்களா? இப்ப இந்த ஒரு வாரம் இடைப்பட்ட காலத்துல தான் நம்மளுக்கு A1 மில்க்னா என்ன ஆகும், A2 மில்க்னா என்னவும் தெரியுது. அதாவது நம்ம இவ்வளவு வருஷமா, இப்போ ஒரு 5-6 வருஷமாவே நம்ம A1 மில்க் தான் அதிகமா குடிச்சிட்டு இருக்கோம்னு நமக்கு இப்பதான் தெரியுது. இப்ப நம்ம ஊர்ல வந்து A2 மில்க் வந்து இல்லைன்னா நம்ம அயல் நாட்டுல இருந்து தான் A2 மில்க் வந்து இம்போர்ட் பண்ணி குடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து ஏற்படும். இப்ப வரைக்கும் A2 மில்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மாடுகள் வந்து இந்தியாலயும் ஆப்பிரிக்காலயும் தான் இருக்கு. சரிங்களா? ஆனா மத்த ஊர்லயும் வந்து A2 மில்கை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. பட் ஜெனடிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றாங்க. சம் டெக்னிக்ஸ் எப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் அந்த மாதிரி டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி வந்து A2 மில்க் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஊர்ல வந்து A2 மில்க் இல்லாம போயிட்டு ஹெல்த் கான்சியஸா இருக்கிறவங்க வந்து A2 மில்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்பினா நம்ம அயல் நாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய A2 மில்க் தான் வந்து உட்கொள்ள வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும். அவங்க வந்து அந்த ப்ராசஸ்க்கு வந்து பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? பட் அது வந்து நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம அதை வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து ஏற்படும். அதனால இந்த விஷயம் வந்து நடக்கக்கூடாது. இதை நடக்கக்கூடாதுன்னா நம்மளுக்கு வந்து ஜல்லிக்கட்டு அந்த ஒரு இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு வந்து நம்ம எட்டணும். அதனால அந்த தீர்வு எட்டுற வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பா போராடி கொண்டே இருக்கணும். இந்த விஷயம் வந்து நான் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னா, நான் நிறைய விஷயம் படிக்கும்பொழுது இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தோணுச்சு. அதான் இது வந்து உங்களோட நான் பகிர்கிறேன். நன்றி.